மாயா கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு அமைதியான கிராமத்தின் எல்லையில் கவின் வசித்து வந்தான். அவன் ஒரு திறமையான ஓவியன். ஆனால் அவரது திறமையை உலகம் இன்னும் அறியவில்லை. ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து இயற்கை காட்சியை வரைந்து கொண்டிருந்த போது இனியா அங்கே வந்தாள். இனியா அந்த ஊர் பெரியவரின் மகள். மிகவும் அறிவு கூர்மை கொண்டவள். கவினின் ஓவியத்தை பார்த்த இனியா பிரமித்துப் போனாள். இந்த ஓவியத்தில் உயிர் இருக்கிறது கவின். ஆனால் இதில் ஏதோ ஒரு இயக்கம் தெரிகிறது என்று மென்மையாகச் சொன்னாள். கவின் சிரித்துக்கொண்டே, உண்மைதான். இனியா, கலையை ரசிக்க ஆள் இருந்தால் மட்டும் போதாது. அதை அங்கீகரிக்க ஒரு களம் வேண்டும் என்றான். அவர்களின் உரையாடல் நீண்ட நேரம் தொடர்ந்தது. அன்று முதல் கவினும் இனியாவும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தனர். ஊர் மக்கள் இவர்களின் நட்பைப் பற்றி பலவிதமாக பேசினாலும் அவர்கள் தங்கள் லட்சியத்தில் உறுதியாக இருந்தனர். ஒருநாள் இனியா ஒரு பழைய வரைபடத்தை கொண்டு வந்து கவினிடம் காட்டினாள். அது அந்த ஊருக்கு பின்னால் இருக்கும் மலையில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றியது. இந்த வரைபடம் என் தாத்தா காலத்துச் சொத்து. இதில் சொல்லப்பட்டிருக்கும் இடத்துக்கு நாம் சென்றால் உன் கலைக்கும் நம் கிராமத்திற்கும் ஒரு பெரிய வெளிச்சம் காலம் பிறக்கும் என்று இனியா உற்சாகமாகச் சொன்னாள். கவின் முதலில் தயங்கினாலும் இனியாவின் தன்னம்பிக்கை அவனுக்கு ஊக்கமளித்தது. அவர்கள் இருவரும் அந்த மர்மமான பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர். காட்டின் அடர்த்தியும் மலைப்பாதையின் கடினத்தன்மையும் அவர்களுக்கு பல சவால்களை கொடுத்தது. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. காட்டின் ஆழத்திற்குச் செல்லச் செல்ல மரங்கள் மற்றும் செடிகளின் அடர்த்தி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. கவின் தனது கையிலிருந்த வரைபடத்தை உற்று நோக்கினான். இனியா, நாம் சரியான பாதையில தான் செல்கிறோம் என்று நினைக்கிறாயா? இது மிகவும் பயமுறுத்துவதாக இருக்கிறது என்று கவின் கேட்டான். இனியா தைரியமாக, பயப்படாதே கவின். இந்த வரைபடம் பொய் சொல்லாது. நாம் அந்த பழைய கோயிலை அடைந்தால் உண்மை தெரிந்துவிடும் என்றாள். திடீரென்று ஒரு புதருக்குப் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு நின்றனர். அங்கிருந்து ஒரு முதியவர் வெளியே வந்தார். அவர் பார்ப்பதற்கு ஒரு முனிவரைப் போல் இருந்தார். இந்த ஆபத்தான பகுதிக்கு ஏன் வந்தீர்கள் பிள்ளைகளே என்று அவர் கம்பீரமான குரலில் கேட்டார். கவின் அவரிடம் தாங்கள் வந்த காரணத்தை கூறினான். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, அந்த ரகசியம் ஒரு தூய இதயத்தால் மட்டுமே கண்டறியப்பட முடியும். நீங்கள் தேடும் அந்த இடம் இன்னும் சில மைல் தொலைவில் உள்ளது. ஆனால் அங்கு செல்வது எளிதல்ல என்று எச்சரித்தார். அவர் சொன்ன பாதையில் இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர். வழியில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை கடந்தனர். அதன் சத்தம் காதுகளை பிளந்தது. அங்கிருந்த பாறைகளில் விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. கவின் தன் ஓவியத் திறமையால் அந்த குறியீடுகளின் பொருளை புரிந்து கொள்ள முயன்றான். இனியா, இது வெறும் ஓவியங்கள் அல்ல, இது ஒரு திசை காட்டி என்று கவின் உற்சாகமாக கத்தினான். அவர்கள் அந்த பாறைகளை தாண்டிச் சென்றபோது ஒரு பெரிய குகை தென்பட்டது. குகையின் வாசலில் இரு நாக சிலைகள் இருந்தன. நிலவொளி அந்த சிலைகளின் மீது பட்டபோது குகைக்குள் ஒரு ஒளிப்பாதை தெரிந்தது. கவினும் இனியாவும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு மெதுவாக உள்ளே நுழைந்தனர். உள்ளே சென்ற அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு தங்கமோ வைரங்களோ இல்லை. மாறாக பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான கலை பொக்கிஷங்களும் ஓலைச் சுவடுகளும் இருந்தன. கவின் பிரமிப்போடு அந்த இடத்தை பார்த்தான். இனியா, இதுதான் நான் தேடிய உண்மையான செல்வம். நம் முன்னோர்களின் அறிவும் கலையும் இங்கே புதைந்து கிடக்கிறது என்றான். அவர்கள் அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்கவும் அதை உலகிற்கு தெரியப்படுத்தவும் உறுதி பூண்டனர். அந்த பயணம் அவர்களின் காதலையும் லட்சியத்தையும் இன்னும் வலிமையாக்கியது. குகைக்குள் இருந்த அந்த ஓலைச் சுவடிகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்த கவின் ஒரு முக்கியமான உண்மையை கண்டறிந்தான். அது அந்த கிராமத்தின் பூர்வீக வரலாறும் மறைக்கப்பட்ட ஒரு நீராதாரம் பற்றிய ரகசியமும் ஆகும். இனியா, இங்கே பார். நம் கிராமம் ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்ததற்கும் இப்போது வறட்சியில் வாழ்வதற்கும் காரணம் இதில் இருக்கிறது என்று கவின் வியப்புடன் கூறினான். அந்த வரைபடம் ஒரு நிலத்தடி நதி செல்லும் பாதையை துல்லியமாக காட்டியது. அவர்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட அதே நேரத்தில் குகைக்கு வெளியே சில மனிதர்களின் நடமாட்டம் கேட்டது. அவர்கள் அந்த ஊரின் தீய எண்ணம் கொண்ட நிலஸ்வாந்தார் அனுப்பிய ஆட்கள். இந்த பொக்கிஷத்தை திருடி விற்க அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். கவினும் இனியாவும் தாங்கள் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தனர். நாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். இந்த தகவல்கள் தவறான கைகளில் கிடைத்தால் நம் கிராமத்திற்கே ஆபத்து என்று இனியா பதற்றத்துடன் கூறினாள். கவின் குகையின் மற்றொரு மூலையில் இருந்த சிறிய பாதையை கவனித்தான். அது ஒரு சுரங்கப் பாதை போலத் தெரிந்தது. இருவரும் அந்த குறுகிய பாதையில் நுழைய பின்னால் வந்த ஆட்கள் குகைக்குள் நுழைந்து தேட ஆரம்பித்தனர். இருட்டில் தடுமாறி நடந்த கவினும் இனியாவும் திடீரென்று ஒரு பெரிய நிலவறைக்குள் வந்து சேர்ந்தனர். அங்கே ஒரு பழைய இயந்திரம் போன்ற அமைப்பு இருந்தது. கவின் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த இயந்திரத்தின் செயல்பாட்டை புரிந்து கொண்டான். அது ஒரு பழங்கால நீர் மேலாண்மை அமைப்பு.
சரியான முறையில் அதை இயக்கினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த நீர் மீண்டும் கிராமத்தை நோக்கி பாயும். கவின் அதற்கான முயற்சியில் இறங்கினான். பெரும் போராட்டத்திற்குப் பிறகு அந்த இயந்திரம் இயங்க ஆரம்பித்தது. நிலத்தடியில் தேங்கியிருந்த நீர் பெரும் வேகத்துடன் வெளியேறியது. அதே சமயம் குகைக்குள் தேடிக் கொண்டிருந்த ஆட்கள் வெள்ளத்தை பார்த்து பயந்து ஓடினர். வெளியே வந்த கவினும் இனியாவும் கிராம மக்கள் முன்னிலையில் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினர். நதிநீர் மீண்டும் கிராமத்து குளங்களுக்கு வந்து சேர்ந்ததை பார்த்த மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். நிலச்சுவாந்தாரின் சதி முறியடிக்கப்பட்டது. கவினின் ஓவியங்கள் இப்போது அந்த கிராமத்தின் பெருமையை உலகிற்குச் சொல்லும் ஊடகமாக மாறின. கதையின் இறுதியில் கவினும் இனியாவும் அந்த நீர்வீழ்ச்சியின் அருகில் அமர்ந்து தங்கள் அடுத்த பயணத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கிராமத்தில் தண்ணீர் வந்த மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் கவினின் மனதில் அந்த முதியவர் சொன்ன எச்சரிக்கை ஒலித்துக் கொண்டே இருந்தது. இந்த நீராதாரம் ஒரு ஆரம்பம் மட்டுமே, உண்மையான சக்தி இன்னும் மலையின் உச்சிக் கிளையில் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகளின் பொருள் என்னவாக இருக்கும் என்று அவன் யோசித்தான். கவின் இனியாவிடம் இதை பற்றி விவாதித்தான். மறுநாள் காலை கவினும் இனியாவும் மீண்டும் அந்த மலை உச்சிக்குச் செல்ல தீர்மானித்தனர். இம்முறை அவர்கள் தனியாகச் செல்லவில்லை. கிராமத்து இளைஞர்கள் சிலரும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். காட்டின் மேற்பகுதி இன்னும் மர்மங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. அங்கே மேகங்கள் தரையை தொட்டுச் சென்றன. ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தபோது அங்கே ஒரு பழைய கோட்டை சிதிலமடைந்த நிலையில் இருப்பதைக் கண்டனர். அந்த கோட்டையின் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த சித்திரங்கள் கவினை ஈர்த்தன. அவை சாதாரணமானவை அல்ல. வானியல் மற்றும் மருத்துவ ரகசியங்களை குறிக்கும் வரைபடங்கள். இனியா, இங்கே பார். நம் முன்னோர்கள் வெறும் விவசாயத்தில் மட்டும் சிறந்து விளங்கவில்லை, அவர்கள் விண்வெளி அறிவியலிலும் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வியப்புடன் சொன்னான் கவின். அப்போது அங்கே ஒரு விசித்திரமான ஒளி தோன்றியது. அது ஒரு பழைய பீடத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் ஒரு ரகசிய அறைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு பெரிய ஸ்படிகக் கல் கிறிஸ்டல் இருந்தது. அதில் சூரிய ஒளி படும்போது அது வானவில் நிறங்களை பிரதிபலித்தது. அந்த ஒளியின் மூலம் கோட்டையின் மற்ற பகுதிகளும் பிரகாசிக்கத் தொடங்கின. கிராமத்து மக்கள் இப்போது கவினையும் இனியாவையும் வெறும் காதலர்களாக பார்க்காமல் தங்கள் இனத்தின் மீட்பர்களாக பார்த்தனர். கவின் அந்த இடத்தில் ஒரு கலைக்கூடத்தை அமைத்தான். அங்கு அவன் தன் ஓவியங்கள் மூலம் பழங்கால ரகசியங்களை மக்களுக்கு கற்பித்தான். இனியா அந்த ஓலைச் சுவடிகளை ஆராய்ந்து கல்வியை பரப்பினாள். மாயா கதைகள் போலத் தெரிந்த அந்த நிகழ்வுகள் யாவும் நிஜமாகின. அந்த கோட்டையின் ரகசியங்கள் வெளிவரத் தொடங்கியதும் பக்கத்து நாட்டு பேராசை பிடித்த சில வணிகர்களுக்கு இந்த செய்தி எட்டியது. அவர்கள் அந்த கோட்டையில் இருக்கும் விலை மதிப்பற்ற ஸ்படிகக் கல்லை கிறிஸ்டல் திருடத் திட்டமிட்டனர். நள்ளிரவு நேரத்தில் கவினும் இனியாவும் கோட்டையில் இருக்கும் ஓலைச் சுவடிகளை வகைப்படுத்திக் கொண்டிருந்தபோது ஆயுதம் ஏந்திய ஒரு கும்பல் ரகசியமாக உள்ளே நுழைந்தது. கவின் சத்தத்தை கேட்டு உஷாரானான். இனியா, யாரோ உள்ளே வந்திருக்கிறார்கள், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கிசுகிசுத்தான். அந்த திருடர்கள் ஸ்படிகக்கல் இருக்கும் அறையை நோக்கி முன்னேறினர். கவின் தன்னிடமிருந்த ஓவியக் கருவிகளையும் அங்கிருந்த பழைய இயந்திரங்களையும் பயன்படுத்தி அவர்களை தடுக்க ஒரு தந்திரம் செய்தான். கோட்டையின் சுவர்களில் இருக்கும் கண்ணாடிகளை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் திருப்பினான். நிலவொளி அந்த கண்ணாடிகளில் பட்டுத் திரித்து ஒரு மாயையான உருவத்தை உருவாக்கியது. திருடர்கள் அதை பார்த்து பேய் என்று பயந்து நடுங்கினர். ஆனால் அவர்களினுடைய தலைவன் மிகவும் புத்திசாலி. அவன் இது கவினின் தந்திரம் என்பதை புரிந்து கொண்டு கவினை தாக்க பண்ண தொடங்கினான். இனியா சும்மா இருக்கவில்லை. அவள் அந்த கோட்டையின் பாதுகாப்பு அமைப்பை இயக்கும் ஒரு ரகசிய நெம்புகோலை லீவர் அழுத்தினாள். திடீரென்று தரைப்பகுதி நகரத் தொடங்கியது. அந்த அறையின் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டன. திருடர்கள் அனைவரும் ஒரு பெரிய அறைக்குள் சிக்கிக் கொண்டனர். கவின் வீரத்துடன் போராடி அவர்களின் தலைவனை வீழ்த்தினான். மறுநாள் காலை கிராம மக்கள் அனைவரும் கோட்டைக்கு வந்து அந்த திருடர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கவினின் வீரத்தையும் இனியாவின் சமயோசித புத்தியையும் பாராட்டி ஊர் திருவிழாவை கொண்டாடியது. ஆனால் அந்த ஸ்படிகக் கல்லிலிருந்து வெளிப்பட்ட ஒளி ஒரு புதிய வரைபடத்தை சுவரில் காட்டியது. அது இன்னும் தூரத்தில் இருக்கும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ரகசியத்தை தாங்கியிருந்தது. அந்தச் சுவரில் தோன்றிய புதிய வரைபடம் சாதாரணமான ஒன்றல்ல. அது அடர்ந்த காடுகளுக்கு அப்பால் இருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட நகரத்தை பற்றிய தகவல்களை கொண்டிருந்தது. கவின் அந்த வரைபடத்தை உற்று நோக்கினான். இனியா, இந்த கோட்டை ஒரு ஆரம்பம்தான். நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற உண்மையான அறிவு அந்த பள்ளத்தாக்கில்தான் இருக்கிறது போலத் தெரிகிறது என்றான். இனியா சற்று கவலையுடன், கவின், நாம் இதுவரை சந்தித்த ஆபத்துகளே அதிகம். இப்போது இன்னும் தூரமான இடத்திற்குச் செல்வது பாதுகாப்பானதா என்று கேட்டாள். ஆனால் கவினின் கண்களில் ஒரு புதிய தேடல் தெரிந்தது. அவன் அந்த வரைபடத்தில் இருந்த குறியீடுகளை தன் குறிப்பேட்டில் வரைந்து கொண்டான். அந்த பயணம் வெறும் ஒரு தேடல் மட்டுமல்ல,
அது அவர்களின் வரலாற்றை மீட்டெடுக்கும் ஒரு புனித பயணம். மறுநாள் அவர்கள் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். இம்முறை அவர்கள் கடல் வழியாகச் செல்ல வேண்டியிருந்தது. ஒரு சிறிய படகில் அவர்கள் அந்த மர்மமான தீவை நோக்கி பயணித்தனர். கடல் சீற்றம் அதிகமாக இருந்தபோதும் கவின் தன் நம்பிக்கையை கைவிடவில்லை. பயணத்தின் நடுவில் ஒரு பெரிய சுழல் அவர்களை தாக்கியது. படகு நிலை தடுமாறியது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் ஒரு கடற்கரையில் ஒதுங்கினர். அங்கே இருந்த மணல் தங்க நிறத்தில் மின்னியது. அங்கே இருந்த மரங்கள் இதுவரை அவர்கள் பார்த்திராத வகையில் விசித்திரமாக இருந்தன. நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் இந்த இடம் ஏதோ ஒரு மந்திர சக்தியால் ஆளப்படுவது போல் உணர்கிறேன் என்றாள் இனியா. அப்போது தூரத்தில் ஒரு பெரிய மணி ஓசை கேட்டது. அந்த ஓசை அவர்களை ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு இட்டுச் சென்றது. அந்த அரண்மனை முழுக்க முழுக்க வெள்ளை கற்களால் ஆனது. அதன் வாசலில் காவல் நின்ற வீரர்கள் விசித்திரமான உடைகளை அணிந்திருந்தனர். கவினையும் இனியாவையும் பார்த்த அவர்கள், நீண்ட காலத்திற்குப் பிறகு வரைபடத்தின் ரகசியத்தை அறிந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று கூறி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றனர். அங்கே அவர்கள் சந்திக்கப் போகும் நபர் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறார். அந்த பிரம்மாண்டமான அரண்மனைக்குள் நுழைந்த கவினும் இனியாவும் அங்கிருந்த காட்சிகளைக் கண்டு வியந்து நின்றனர். சுவர்களில் இருந்த ஓவியங்கள் நகர்வதைப் போலத் தோன்றின. அரண்மனையின் நடுவே ஒரு சிம்மாசனத்தில் ஒரு வயதான மூதாட்டி அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் ஒரு அமானுஷ்யமான ஒளி தெரிந்தது. அவர்தான் அந்த தீவின் அரசி மற்றும் ரகசியங்களின் பாதுகாவலர். வாருங்கள் பிள்ளைகளே, உங்கள் வரவுக்காகத்தான் பல தலைமுறைகளாக காத்திருக்கிறோம் என்று அவர் கனிவான குரலில் கூறினார். கவின் பணிவுடன் வணங்கி, தாயே, நாங்கள் இந்த வரைபடத்தின் ரகசியத்தை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் கிராமத்தின் வளம் காக்க எங்களுக்கு இன்னும் அறிவு தேவை என்றான். அரசி பொன்னகைத்து, அறிவு என்பது ஒரு பெரிய பொறுப்பு. அதை சுமக்கும் தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றார். அதற்குப் பிறகு அவர்களுக்கு 3 சவால்கள் விடப்பட்டன. முதல் சவால் அவர்களின் மன உறுதியையும், 2வது சவால் அவர்களின் புத்திசாலித்தனத்தையும், 3வது சவால் அவர்களின் தியாக உணர்வையும் சோதிப்பதாக இருந்தது. கவின் தன் ஓவியத் திறமையால் ஒரு சிக்கலான புதிரை தீர்த்தான். இனியா தனது அபாரமான நினைவாற்றலால் பழங்கால மொழி ஒன்றின் ரகசியத்தை கண்டுபிடித்தாள். இறுதிச் சவாலில் அவர்கள் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்யத் துணிந்தபோது அரசியின் மனம் குளிர்ந்தது. உங்களிடம் அன்பு இருக்கிறது, அதுதான் அறிவை விடவும் பெரிய சக்தி என்று பாராட்டி அவர்களுக்கு ஒரு புனிதமான புஸ்தகத்தை வழங்கினார். அந்த புஸ்தகத்தில் இயற்கையை சீண்டாமல் அறிவியலை எப்படி வளர்ப்பது என்ற முறைகள் இருந்தன. அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டதும் அந்த தீவு மெல்ல மறையத் தொடங்கியது. கவினும் இனியாவும் மீண்டும் தங்கள் கிராமத்தின் கடற்கரையில் தங்களைக் கண்டனர். அவர்கள் கையில் அந்த புனித புத்தகம் மட்டும் இருந்தது. இப்போது அவர்கள் வெறும் கிராமத்து இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒரு புதிய நாகரிகத்தின் வித்தாக மாறினர். கிராமத்திற்கு திரும்பிய கவினும் இனியாவும் ஒரு நிமிடம் கூட வீணாக்கவில்லை. அந்த புனித புத்தகத்தில் இருந்த குறிப்புகளைக் கொண்டு அவர்கள் கிராமத்தின் விவசாய முறையை முற்றிலுமாக மாற்றியமைத்தனர். நிலத்தில் ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கை முறையிலேயே அதிக விளைச்சல் தரும் நுட்பங்களை கவின் ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இனியா அந்த புத்தகத்தில் இருந்த மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்தி ஒரு மூலிகை மையத்தை தொடங்கினாள். நீண்ட கால நோய்களால் அவதிப்பட்டு வந்த கிராம மக்கள் இனியாவின் மருத்துவத்தால் குணமாகத் தொடங்கினர். அந்த கிராமம் இப்போது ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. சுற்றுவட்டார ஊர்களிலிருந்து மக்கள் இதை பார்க்க வரத் தொடங்கினர். ஆனால் இந்த வளர்ச்சி மீண்டும் ஒரு சிக்கலைக் கொண்டு வந்தது. இந்த மாற்றங்கள் அந்த பகுதியை ஆளும் அரசாங்க அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது. ஒரு அதிகாரி அந்த புனித புஸ்தகத்தை தன் வசப்படுத்த திட்டமிட்டார். அவர் ஒரு பெரிய படையுடன் கிராமத்திற்கு வந்து, இந்த ரகசிய புத்தகம் அரசாங்கத்திற்குச் சொந்தமானது, அதை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மிரட்டினார். கிராம மக்கள் கவினுக்கும் இனியாவுக்கும் ஆதரவாக நின்றனர். இது எங்கள் முன்னோர்களின் சொத்து, இதை நாங்கள் தரமாட்டோம் என்று முழக்கமிட்டனர். கவின் அந்த அதிகாரியிடம், அதிகாரத்தினால் அறிவை அடக்க முடியாது. இந்த புத்தகம் யாருடைய சொத்துமல்ல, இது இயற்கையின் வரம், இதை தவறாக பயன்படுத்த விடமாட்டோம் என்று தைரியமாக கூறினான். அதிகாரி பல பிரயோகம் செய்ய முயன்றபோது கவின் அந்த கோட்டையில் கற்ற தந்திரங்களை பயன்படுத்தி கிராமத்தின் எல்லையில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினான். காற்றில் இருந்த ஈரப்பதத்தை வைத்து ஒரு பெரிய மேக மூட்டத்தை உருவாக்கி அதிகாரிகளையும் அவர்கள் படையையும் திசை திருப்பினான். அவர்கள் வழி தெரியாமல் காட்டின் மறுபுறம் சென்றனர். அந்த அதிகாரியும் அவரது படையும் மூடுபனியால் திசை மாறிப் போனாலும் அவர்கள் அவ்வளவு எளிதில் பின்வாங்க தயாராக இல்லை. அவர்கள் நவீன ஆயுதங்களோடு மீண்டும் கிராமத்தை நோக்கி வரத் தொடங்கினர். இம்முறை அவர்கள் கிராமத்தின் முக்கிய நீராதாரம் இருக்கும் பகுதியை சூழ்ந்து கொண்டனர். புஸ்தகத்தை எங்களிடம் தராவிட்டால் இந்த அணைக்கட்டை தகர்த்து விடுவோம் என்று மிரட்டினர்.
கவின் மற்றும் இனியாவுக்கு இது ஒரு பெரிய சோதனையாக அமைந்தது. இனியா, இந்த புத்தகம் நம்மிடம் இருப்பதை விட மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனால் இது தவறான கைகளில் சென்றால் உலகிற்கே ஆபத்து என்று கவின் கவலையுடன் கூறினான். அப்போது இனியாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த புனித புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் ஒரு விசித்திரமான குறியீடு இருந்தது. அது தேவைப்படும்போது மட்டும் திறக்கவும் என்ற எச்சரிக்கையுடன் இருந்தது. இனியா அந்த குறியீட்டை தொட்டதும் புத்தகத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு வானத்தை நோக்கிச் சென்றது. திடீரென்று வானத்தில் மின்னல்கள் வெட்டின. ஆனால் மழை பெய்யவில்லை. மாறாக பூமியில் ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருந்த கல் தூண்கள் தானாகவே நகரத் தொடங்கின. படையினர் இதை பார்த்து மிரண்டு போயினர். அவர்கள் கைகளில் இருந்த ஆயுதங்கள் காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டு செயலிழந்தன. கவின் அந்த அதிகாரியின் முன்னால் சென்று, இயற்கையின் சக்தியை உங்களால் வெல்ல முடியாது. இந்த புத்தகம் அமைதிக்கானது, அழிவிற்கானது அல்ல என்று அதிகாரமான குரலில் சொன்னான். தன் தவறையும் இயற்கையின் வலிமையையும் உணர்ந்த அந்த அதிகாரி மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் படையுடன் அங்கிருந்து வெளியேறினார். கிராம மக்கள் கவினையும் இனியாவையும் தூக்கிக் கொண்டாடினர். அந்த புனித புத்தகம் இப்போது ஒரு ஒளியாக மாறி காற்றில் கரைந்து போனது. அதன் அறிவு இப்போது கவின் மற்றும் இனியாவின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. புனித புத்தகம் மறைந்தாலும் கவினும் இனியாவும் கவலைப்படவில்லை. ஏனெனில் அதிலிருந்த உண்மையான அறிவு அவர்களின் செயல்களில் வெளிப்படத் தொடங்கியது. கிராமம் இப்போது ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறியது. வறண்ட நிலங்கள் சோலைவனமாக மாறின. வறுமை ஒழிந்தது. கவின் தனது கலைக்கூடத்தை ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மாற்றினான். அங்கு உலகெங்கிலும் இருந்த மாணவர்கள் வந்து பழங்கால அறிவியலையும் கலைகளையும் கற்றனர். இனியா அந்த கிராமத்தின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவளது நிர்வாகத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது. இயற்கையும் மனிதனும் இணைந்து வாழும் புதிய கலாச்சாரம் உருவானது. பல வருடங்களுக்குப் பிறகு கவினும் இனியாவும் அதே நீர்வீழ்ச்சியின் அருகில் அமர்ந்திருந்தனர். கவின் ஒரு புதிய ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தான். அந்த ஓவியத்தில் அவர்கள் கடந்து வந்த பாதையும் சந்தித்த மர்மங்களும் தத்ரூபமாக இருந்தன. இனியா, இந்த பயணம் நமக்கு வெறும் அறிவைத் தரவில்லை, நம்மை நாமே கண்டறிய உதவி இருக்கிறது என்றான் கவின். புன்னகையுடன் இனியா அவன் கையை பிடித்துக்கொண்டு, உண்மைதான் கவின், மாயா கதைகள் என்பது வெறும் கற்பனை அல்ல, அது நம் நம்பிக்கையின் அடையாளம் என்றாள். மாலை நேரத்தில் சூரியன் மறையும்போது அந்த பள்ளத்தாக்கு முழுக்க ஒரு மெல்லிய ஒளி பரவியது. அது அந்த புனித புஸ்தகத்தின் ஒளி போலவே இருந்தது. அது இன்றும் அந்த கிராமத்தை பாதுகாத்து வருகிறது. இத்துடன் இந்த கதை இனிதே நிறைவு பெற்றது.